அமெரிக்கால இருக்க மாதிரி இந்தியாலயும் சின்னத்துக்கு பதிலா நம்பரையும் இவிஎம் மிஷினுக்கு பதிலா வாக்குச்சீட்டு முறையும் எலெக்ஷன்ல யூஸ் பண்ணா எல்லாமே சரியாயிடும். சரி சரி, அமெரிக்கால ஃபர்ஸ்ட் எப்படி எலெக்ஷன் வைப்பாங்கன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அமெரிக்கால பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாது, பிரசிடென்ட் மட்டும்தான். இங்க ஒருத்தர் 2 டைம் மட்டும்தான் பிரசிடென்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் மக்களே ஆசைப்பட்டு எங்களுக்கு இவங்க தான் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரா வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அங்க சட்டத்தெல்லாம் இடம் இல்லை. இந்தியால அப்படியா? ஒரு கட்சியோ இல்ல ஒரு பர்சனோ தொடர்ந்து எத்தனை முறை வேணாலும் ஆட்சி பண்ணிக்கலாம். அப்படியா? ஆனா அமெரிக்கால பிரசிடென்ட்டோட பதவிக்காலம் 4 வருஷம் தான். ஆனா இந்தியால பிரதமரோட பதவிக்காலம் 5 வருஷம். என்ன லுக்கு? அமெரிக்கால எலெக்ஷனோட ரிசல்ட்டை சொல்றதுக்கு 1 மாசம் எடுத்துப்பீங்க. ஆனா இந்தியால காலையில எலெக்ஷன், ஈவினிங் ரிசல்ட். உங்களை மாதிரி டைம் எல்லாம் நாங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓ, இதுலதான் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை காமிப்பீங்களா? டைம்ல மட்டும் இல்ல, டெக்னாலஜிலையும் நாங்களும் முன்னாடி தான் இருக்கோம். எப்படி? ஆமா, நாங்களாம் இவிஎம் மிஷின்ல தான் ஓட்டு போடுவோம். டெக்னாலஜில ஏதோ நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் பேலட் பேப்பர்ல தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. இங்க எடுத்துக்கோ, ஒவ்வொரு கட்சிக்கும் அழகழகா கலர் கலரா சின்னம் வச்சிருக்கோம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இன்னும் ஆதி காலத்திலே இருக்கீங்க. நீ சொன்ன மாதிரி இந்தியால அவ்வளோ கட்சி இருக்கு. மக்களே குழம்புற அளவுக்கு புதுசா கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அமெரிக்கால 2 கட்சி மட்டும்தான். ஒன்று வந்து டெமோக்ராட்ஸ், இன்னொன்று வந்துட்டு ரிபப்ளிகன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் அப்படியா? யார் வேணா எப்போ வேணா கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம். அமெரிக்கால அப்படிலாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்க ஜனநாயக உரிமையை பறிக்கிறீங்க, இதுல பெருமை வேற. இதோ பாரு, இங்க நாங்க போஸ்ட்ல கூட, அதாவது தபால் ஓட்டு கூட நாங்க போடுவோம், தெரியும்ல? ஏன் அமெரிக்காவில் கூட தான் தபால் ஓட்டு இருக்கு, ஏன் நாங்கள் மெயிலில் கூட தான் ஓட்டு போடுறோம்? இப்படி டைரெக்டாக வந்து ஓட்டு போட முடியாத மக்களுக்காக நிறைய விதமான ஓட்டிங் ஃபெசிலிட்டி அங்கே இருக்க தான் செய்யுது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அந்த கொரோனா டைமில் கூட எடுத்துக்கோ, மக்கள் வந்து அதிகமாக கூடுற இடத்துல இல்லை மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டில் வந்துட்டு எலெக்ஷன் டேட் நாங்கள் ஒன்று அறிவிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற ஃபெசிலிட்டியும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ மக்கள் வந்துட்டு ஓட்டு போடுறது எந்த வகையிலும் தடைப்படக்கூடாது, அவங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு தரோம். நாங்கள் மட்டும் யாரு? இங்கே இருக்க வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் டைரெக்டாக வந்து ஓட்டு போட முடியலனாலும் தபால் ஓட்டு மூலிமா வீட்டிலேருந்தே ஓட்டு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஓட்டு போடுற இடத்துல தண்ணி வசதி, டாய்லெட் வசதி, மக்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆமா, உங்க கட்சியோட பிரச்சாரத்தை தான் பார்த்தோமே. எல்லா கட்சியும் தனித்தனியா சவால் விட்டுக்கிறீங்க. கட்சி தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரக்டா பேசிக்கிறது கூட கிடையாது. பிரஸ் மூலியமா தானே பேசுறதும் சவால் விடுறதும் திட்டுறதும் பண்ணிட்டு இருக்கீங்க. பின்னென்ன, ஆப்போசிட் கட்சியை வீட்டுக்கு கூட்டு வந்து விருந்தா வைப்பாங்க? ஒருவேளை நீங்க அப்படிதான் பண்றீங்களோ? நான் அப்படிலாம் சொல்லலை. அமெரிக்காவில் மக்கள் கிட்ட பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்பாங்கல்ல, அந்த கேண்டிடேட்ஸ் 2 பேரும் 3 டைம்ஸ் வந்து விவாதம் பண்ணிப்பாங்க. அதை வந்து டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த விவாதத்துக்கு வந்து நடுவரும் இருப்பாங்க. அதெல்லாம் நாங்களும் நியூஸ் சேனலுக்கு போய் 4 பேரை உட்காந்து விவாதம் பண்ணுவோம். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஆமா, அமெரிக்காவில் மக்கள் டைரக்டா ஓட்டு போட்டு பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாமே, கேள்விப்பட்டேன். ஆமாம், மக்களே டைரெக்டாக ஓட்டு போட்டு பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ண முடியாது தான். நாங்கள் ஏன் அப்படி வச்சோன்னு தெரியுமா? எதுக்கு வச்சுருப்பீங்க? வாக்குச்சீட்டு முறை, மறைமுக தேர்தல்னு ஏதாவது மறைமுகமாக சீட் பண்ண தானே? அமெரிக்காவில் இப்படிலாம் பண்ணிட முடியாது. ஏன்னா இங்கே எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு ஒரு வாக்காளர் குழு இருக்குது. அதில் வந்து 538 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாக்காளரோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த எலெக்ஷன் கம்யூனிட்டி வந்து அந்த எலக்ட்ரல் காலேஜோட மெம்பர்ஸை வந்து பிரித்து கொடுப்பாங்க. உனக்கு தெரியும்ல, அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. இது மக்கள் தொகையிலையும் பெருசு, அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் எண்ணிக்கையிலும் அது பெருசாக இருக்குது. அதனால் அங்கே 55 எலக்ட்ரல் மெம்பர்ஸை வந்துட்டு கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தும் அந்த ஸ்டேட்டோட மக்கள் தொகை அப்புறம் வாக்காளரோட எண்ணிக்கையை வச்சு கூடவோ குறைச்சோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. எது பிரசிடென்ட் எலெக்ஷன் தானே சொன்னா? நடுவில் ஏதோ காலேஜ்லாம் வராங்க. அது ஏதோ ஒரு காலேஜ் இல்லை, எலக்டோரல் காலேஜ். அவங்க வேலையே அதுதான். மக்களுக்கும் பிரசிடென்ட்க்கும் நடுவில் வருதா? ஐயோ, கொஞ்சம் சொல்றத ஃபுல்லா கேட்குறியா? சொல்லும். அமெரிக்கா மக்கள் வந்துட்டு இந்த எலக்டோரல் மெம்பர்ஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த எலக்டோரல் மெம்பர்ஸ் வந்துட்டு எந்த பிரசிடென்ட்டோட கொள்கை பிடிச்சிருக்கோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி எலெக்ஷன்ல நிற்பாங்க. இப்படி மக்கள் வந்துட்டு அந்த எலக்டோரல் மெம்பரை செலக்ட் பண்ணிடுறாங்களா, அந்த செலக்ட் பண்ண மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க ஓட்டு போட்டு. 270க்கு மேலே எந்த பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்துட்டு எலக்டோரல் மெம்பர் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் ஆக முடியும். மாட்டிக்கிட்டா.
இந்தியாவில் மக்கள் டைரெக்டாக ஓட்டு போட்டு தான் எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம், எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டு போ, இதில் மக்களை வேற ஓட்டு போட சொல்லி டைமெல்லாம் வேற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களாம் ஒன்று டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணலை. இந்த ப்ராசஸை 1800லேருந்தே அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா மக்கள்கிட்ட இதை தரோம் அதை தரோன்னு சொல்லி இந்த வாக்காளர்கள்லாம் ஏமாற்றி ஓட்டு வாங்கிடுவாங்களோன்னு நான் அப்போவே நினச்சிருக்காங்க. இந்த அமைப்பு தான் பிரசிடென்ட் கேண்டிடேட்லாம் வந்துட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல, எலெக்ஷன் அப்போ நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சாத்தியம் தானா இல்லை சாத்தியம் இல்லையா, இந்த பர்சன் வந்து கரெக்டான பர்சன் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணி அந்த எலக்ட்ரல் காலேஜ் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. நீ என்ன வேணால் சொல்லு, இங்கே இருக்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்குது. அந்த சின்னத்தை பார்த்து படிக்காத மக்கள் கூட ஈஸியாக ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்தியாவில் இந்த சின்னத்துக்காக சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் அடிச்சுக்கிறாங்களா? முதல்ல இந்த சின்னம் கிண்ணம்லாம் விட்டுட்டு எங்களை மாதிரி நம்பருக்கு மாறுங்க. நம்பரா? நம்பரை வச்சு எப்படி எலெக்ஷன் நடத்துறீங்க? ஆமாம், நான் முன்னாடியே அதை தானே சொன்னேன், நம்பரை வச்சு தான் போடுறோம், இங்கே சின்ன இல்லைன்னு சொல்லிட்டு. நான் முன்ன சொன்னல இந்த எலக்ட்ரல் காலேஜ் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு, அவங்களுக்கு நம்பர்ஸ் தந்துடுவாங்க. அந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம ஓட்டு போடுவோம். அது ஓட்டு போட்டு அவங்களாம் வின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வின் பண்ணதுக்கப்புறமா அவங்க தான் வந்து பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு தனி நம்பராக இருக்கும். இப்படி தான் நம்பர் சிஸ்டம் மட்டும்தான். இப்படி பண்ணும்போது தான் சின்னத்தை நம்பி எலெக்ஷனை நிற்கிறத விட்டுட்டு கொள்கையை நம்பி நிற்பாங்க. சரி சரி, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டம் பெஸ்ட்டா இல்லை அமெரிக்காவோட எலெக்ஷன் சிஸ்டம் பெஸ்ட்டான்னு மக்கள்கிட்டே கேட்டுருவோம். அவங்களே கமெண்ட்ல சொல்லட்டும். ஆமாம், சொல்லிடுங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.